திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டையே வந்து ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி ஏற்படுத்திய திராவிட பாரம்பரியத்தை ஊன்றிய பேச கூட மாட்டேன் கேளுங்க. நீங்க வந்து எங்களுடைய தியாக உள்ளத்தை இருங்க ஆமா வன்மையா ஆமா பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாம எங்களுடைய தியாக உள்ளத்தை கொச்சைப்படுத்துகிறீர்கள் நீங்கள். அநேகமாக நாங்க வந்து ஆட்சியில இருந்தோம்னா இவ்வளவு நேரம் வெள்ளிக்கிழமை சாத்திரம் ஆரம்பிச்சிருப்போம். தப்பிச்சிங்க நீங்க. சரி ஏங்க எவ்வளவு ஒரு தியாக உள்ள இருந்தா அங்க இருக்கிற ஜன்னல் நிலப்படி வாசகதவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் நாங்க. அப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட எங்களை பார்த்து இந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்களை பார்த்து கேவலம் ஒரு பல்பை கட்டிட்டு போயிட்டேன், ஒரு சோஃபாவை கட்டிட்டு போய் எடுத்துட்டு போயிட்டேன், ஒரு ஏசியை எடுத்துட்டு போயிட்டேன். ஏசி ஃப்ரிட்ஜு சோஃபா இதெல்லாம் கேவலம் சின்ன விஷயங்கள். அதை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு அது ரொம்ப நாளா பழசா இருந்தது. புதிதாக வந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இது வரைக்கும் அமைச்சர்களே ஆனது இல்லை. அவங்கெல்லாம் அநேகமா வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து ஃபேன் மட்டும் தான் இருந்திருக்கும், ஏசியை பார்த்திருக்காத அமைச்சர்கள் இப்போ உள்ள ஆட்சியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வரக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஏசி அந்த மாதிரி வரும்போது பழைய ஏசிலாம் இருந்துச்சுன்னா வேலை செய்யாது, புது ஏசி போடணும். அதை புது கவர்மெண்ட் வந்து புது அரசு போட்டுப்பாங்க. நம்ம பழசையே வச்சோம்னா அந்த பழசையே கொடுத்துருவாங்க. நாங்க வந்து வாசப்படி நிலப்படி ஜன்னல் இதெல்லாம் கட்டிட்டு போகாதது இது ஒரு தியாக உள்ளம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கல. வர ஆட்களுக்கு புதுசா வந்து உள்ளம் சொன்னீங்களா? தியாக உள்ளம். சரி ஆமா சரிங்களா. வர்ற அமைச்சர்கள் புதுசாக வர அமைச்சர்கள் புதுதாக வர அமைச்சர்களுக்கு நல்ல ஏசி நல்ல அந்த சோஃபா இதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக நாங்க இதை எடுத்துட்டு போனாதான் அவங்களுக்கு புதுசு கிடைக்கும். அப்ப பாருங்க, நாங்க ஆட்சி இந்த அரசியல் கசப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சின்றதெல்லாம் எங்க திமுக கிடையவே கிடையாது. திமுகவுடைய அந்த பாரம்பரிய அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீங்க வந்து திராவிட ரத்தம் உங்களுக்கு ஊர்னாதான் தெரியும். நீங்க அதெல்லாம் இல்லாமல் நீங்க சங்கி ஊறுது. இப்ப நீங்க சங்கி. நான் உங்களை வன்மையாக உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன், நீங்கள் சங்கி. அதனாலதான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. எங்க கிணத்த காணுன்னு சொன்ன தப்பாங்க. அந்த கிணறு இருக்கிற இடத்துல நாங்க ரியல் எஸ்டேட்டுக்கு வித்து பிளாட் போட்டு பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து வாழ வைப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அது இடிஞ்சு விழுந்ததுன்னா